உலகெங்கிலும் இருக்கும் பிளே தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராம்ஜி. 3 பெயர்ச்சிகள் இந்த வருடம் நடக்க போகுது. ஒரு விஷயம் நடந்து முடிஞ்சிருச்சு, அது ஒரு பெரிய போராட்டத்தோட நடந்து முடிஞ்சது. 29ஆம் தேதி மார்ச் 29 சனி பெயர்ச்சி நடந்து முடிஞ்சிருச்சு. அடுத்தது குரு பெயர்ச்சி வரப்போகிறது. மே 14ஆம் தேதி ராகு கேது பெயர்ச்சி வரப்போகிறது. இது இல்லாம நிறைய நாள் செவ்வாய் கோயிங் டு ஓவர் ஸ்டே இன் கடகம், நீண்ட நாட்கள். அதே மாதிரி சுக்கிரன் உச்சம் பெற்று ரொம்ப நாள் ஓவர் ஸ்டே ஆக போறாரு மீனத்துல. என்ன சார் ஏதோ ஓவர் ஸ்டே அண்டர் ஸ்டேலாம் சொல்றீங்க? ஏன்னா இவங்கெல்லாம் ஐஏஎஸ் ஆபீசர்ஸ் மாதிரி, இவங்க என்ன முடிவுன்னா எடுப்பாங்க, அதிகாரிகள். இவங்களை யாரும் கேட்க முடியாது. ஏன் ரொம்ப நாள் இருக்கீங்க, ஏன் ரொம்ப நாள் போவீங்க, அதெல்லாம் கேட்க முடியாது. திடீர்னு வக்கரமா வாங்க, திடீர்னு அப்படி ஒரு விலாவரியான ஒரு பலன்கள். சனி பயிற்சியில் ஒண்ணு சொல்றீங்க குருஜி, குரு பயிற்சியில் ஒண்ணு சொல்றீங்க, ராகு கேது பயிற்சியில் ஒண்ணு சொல்றீங்க, எல்லாரும் போட்டு கன்ஃபியூஸ் ஆகிக்கிறீங்க. இதுதான் மூன்றும் கலந்த பலன் அப்படிங்கிறத நிச்சயமாக சொல்ல போகிறோம். கடகராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த தமிழ் புத்தாண்டு பலன்கள் எப்படி இருக்க போகிறது? கடகராசியை பொறுத்தவரையில ஒரு விஷயம் நண்பர்களை தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். ஒண்ணு நீங்க சொல்ல வேணாம் குருஜி, நீங்க ஒன்னும் சொல்ல வேணாம். கடகராசிக்கு நீங்க சொன்னதெல்லாம் போதும். சாலு சாலு நிறைய போதும். ஏன்னா கடகராசின்னு சொன்ன உடனே கட்டு பேர் தூக்கிட்டு ஓடி போயிருக்காங்க. ஐயோ திரும்ப அஷ்டம சனியா, இந்த வாக்கியமா திருக்கிட்டு சண்டை வந்துச்சுல, அப்ப நம்ம கூட நம்ம நிறைய பதிவு விளையாட்டு இருந்தோம். அப்போ எல்லாரும் ஒரு ஈஸியா சொல்லிட்டாங்க. என்ன சொல்லிட்டாங்க? ஏய் உனக்கு தெரியுமா நாளைக்கு தான் தனிப்பயிற்சி தெரியுமா எல்லாம் சொன்னாங்க. நான் சொன்னேன். ஆனா சில பேர் என்ன சொன்னாங்க, அதெல்லாம் கிடையாது, தனிப்பயிற்சி எல்லாம் அடுத்த வருஷம் தான். அவங்க எல்லாம் யாருன்னு நினைக்கிறீங்க? அவங்க எல்லாம் பெரும்பாலும் மீனராசிக்காரங்களா இருப்பாங்க, ஏராசி தான், அல்லது பெரும்பாலும் சிம்ம ராசிக்காரங்களா இருப்பாங்க. ஏன் தெரியுமா? அப்பதான் அஷ்டமசனில இருந்து எஸ்கேப் ஆக முடியும் அப்படின்னு நினைச்சா அதுக்கு சப்போர்ட் பண்றாங்க. இன்னும் ஓட்டு போட்டு செலக்ஷன் பண்ற மாதிரி அவங்களுக்கு ஒரு நினைப்பு. ஆனா கடகராசின்னு ஒரு ஜீவன் இங்க இருந்தது, அதை பத்தி யாராவது கவலைப்பட்டாங்களா? அஷ்டம சனி எப்படா கிளியரன்ஸ் ஆகணும் உட்கார்ந்து இருந்தா 1 இயர் எக்ஸ்டென்ஷன் பண்றீங்க. எத்தனை பேர் போன் பண்ணி ஃபீல் பண்ணாங்க, குருஜி அப்ப இந்த வருஷமும் எங்களுக்கு விடிவு காலம் கிடையாதா? யாருங்க சொன்னா? ஒன்று புரிந்து கொள்ளுங்கள் நண்பர்களே, கடகராசிக்காரர்களை பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு அஷ்டம சனி முடிந்த ஒரு நல்ல விஷயமே போதும். இனி வாழ்க்கையில் நல்லா இருக்க போறீங்க. காரணம் என்னவென்றால் உடம்புல இருக்கக்கூடிய தீய விஷயங்கள் போயிட்டாலே நல்ல விஷயங்கள் உள்ள வந்துடும். 2 வகையில ஒருத்தர் ஆரோக்கியமா இருப்பாங்க. எப்படி சொல்லுங்க? ஒண்ணு நல்லதை சாப்பிடணும், அல்லது கெட்டது உடம்பு விட்டு போகணும். இது ரெண்டுமே நல்லதுதான். இப்ப கெட்டது உங்களை விட்டு போயிடுச்சு, இது அஷ்டம சனி. அப்ப மத்தவங்க கேட்கலாம், மத்தவங்க ராசிக்கெல்லாம் அஷ்டம சனி இவ்வளவு பாடாப்படுத்தினது இல்லையே, கடகராசிக்காரங்களுக்கு மட்டும் ஏன் அப்படி பாடாப்படுத்துது? காரணம் நீங்க கடகராசி. இத ஏன்னா நீங்க உங்களுக்கு 8 குடையவனாக இருக்கிறார் சனி. நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். உங்களுக்கு டைரக்ட் போஸ்டிங்கே அவர் சனியே 8 குடையவன் தான். அவன் 8ஆம் இடத்துல ஆட்சி பெறும் பொழுது முழு சக்தியோடு செயல்பட்டு உங்களை செயலிழக்க செய்கிறார். அப்போ கடகராசிக்காரர்களுக்கு அந்த அஷ்டம சனி விலகி 9ஆம் இடம் திரிகோண பலத்திற்கு சென்று விட்டார். 9ஆம் இடம் என்பது என்ன அப்படின்னா திரிகோண பலம். 9ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி, 9ல சுக்கிரன், உச்சம் பெற்ற சுக்கிரன், நீச்சம் பெற்ற புதன், ராகு அனைவரோடும் அவர்கள் சந்திக்கிறார்கள் 9ஆம் இடத்தில். 9ஆம் இடம் என்பது என்ன? அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய இடம். அப்ப இத்தனை கிரகங்கள் 9ஆம் வீட்டில் இருக்கும் பொழுது பெரிய நன்மைகள், அதிர்ஷ்டங்கள் ஏற்படுகிறது. 9ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய சனி பகவான் 9, 10, 11 லாபத்தை பார்க்கிறார். அடுத்து 7ஆம் பார்வையா 3ஆம் இடத்தை பார்க்கிறார். 10ஆம் பார்வையா 6ஆம் இடத்தை பார்க்கிறார். 6ஆம் இடம் என்பது என்ன? ரண ருண ரோக சத்ருஸ்தானம், வியாதி கடன் கஷ்டத்தை பார்க்கிறார். ஆக சனி பகவானுடைய பார்வை 6ஆம் இடத்தை வந்து விடுகிறது. சரி, குரு என்ன பண்றாருன்னு பார்த்தீங்கன்னா, குரு என்ன பண்ணுகிறார்? கடகராசிக்காரர்களுக்கு 6 குடையவன். நிறைய பேர் என்ன பண்றாங்க, கடகராசியினுடைய மறைக்கப்பட்ட உண்மைகள் என்ன? மறைக்கப்பட்ட உண்மைகள் சனி பயிற்சியினால கடகராசிக்காரர்கள் 3ஆம் இடத்தை சனி பார்ப்பாரு, 6ஆம் இடத்தை பார்ப்பாருன்னு சொன்னேன். 6ஆம் இடத்தை சனி பகவான் பார்க்கும் பொழுது குருவினுடைய வீடு. அப்ப வியாதி கடன் கஷ்டத்தை சரி பண்றார். 6 குடையவன் பாருங்க, யாரு? குரு 12இல் மறைந்திருக்கிறார் கடகராசிக்கு, மிதுனத்துல. அப்ப 6 குடையவன் 12இல் மறைந்து விபரீத ராஜயோகத்தை உண்டாக்குகிறார். விபரீத ராஜயோகம். நிறைய பேர் ஒண்ணு புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க. அஷ்டம சனி விலகி விட்டது, 8 குடையவன் 9க்கு வந்துட்டான்னு பேசுறீங்க.
அதே அஷ்டம சனி தான் 7 கூடையவராகவும் இருக்கிறார். அவரே தான் 7 கூடையவர். 7 கூடையவர் 9 வரார். அப்ப என்ன ஆகும்? விவாகஸ்தானம், அவனும் நல்லா இருப்பான். மனைவி வழி சொத்துக்கள் வரும், வெளிநாட்டு சொத்துக்கள் வரும், இதெல்லாம் உங்களுக்கு நல்லா வரும். காரணம் என்னவென்றால் கடகராசிக்காரர்களுக்கு 7 கூடையவன் 9ஆம் வீட்டில் இருக்கிறார். அடுத்ததாக குரு பயிற்சி. குரு எப்படி இருக்கார்? நான் சொன்னேன் 6 கூடையவன் 12இல் மறைந்தார். விபரீத ராஜயோகம். 12ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய குரு பகவான் 5ஆம் பார்வையாக 4ஆம் இடத்தை பார்க்கிறார். 4ஆம் இடம் என்பது என்ன? உயர்கல்வி, உயர் பதவி, மரியாதை, படிப்பு எல்லாம். 12ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய குரு பகவான் 7ஆம் பார்வையாக 6ஆம் இடத்தை பார்க்கிறார். 6ஆம் இடம் என்பது என்ன? 6ஆம் இடம் என்பது ரண ருண ரோக சத்ருஸ்தானம். யாராலும் வயிறு, கிட்னி, பெருங்குடல் இதெல்லாம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் உடையவர்கள் குரு பகவானுடைய பேரொருளால் சரியா வரீங்க. வயிறு, குடல், கிட்னி போன்ற பிரச்சனைகளால் பாதிக்கப்பட்டவர்கள். அதுல எனக்கு லிவர்ல இப்படி ஆயிடுச்சு, எனக்கு பெருங்குடல் இப்படி ஆயிடுச்சு, இப்படிலாம் ஆயிடுச்சு, எல்லாம் சரியாகும். காரணம் என்னவென்றால் குரு பகவான் 7ஆம் பார்வையாக 6ஆம் இடத்தை பார்க்கிறார். அடுத்ததாக குரு பகவான் 12இல் இருந்து 9ஆம் பார்வையாக 8ஆம் இடத்தை பார்க்கிறார். 8ஆம் இடம் என்பது என்ன? 8ஆம் இடம் என்பது ரண ருண ரோக சத்ருஸ்தானம், வியாதி, கடன், கஷ்டம். அதை தவிர 8ஆம் இடம் என்பது ஆயுள் பாவம். 8ஆம் இடம் என்பது அசையா சொத்துக்கள். இதெல்லாம் 8. அதை குரு பகவான் பார்க்கும் பொழுது குரு சண்டால யோகம் என்பது உண்டாகிறது. ராகு 8ல் இருக்கிறதுனால குரு சண்டால யோகம், பெரிய விரிவாக்கம், பெரிய யோகங்கள் என்பவையெல்லாம் ஏற்படுகிறது. ஒரு விஷயம் தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள். உங்களுக்கு கடகராசிக்காரர்களுக்கு இனிதான் நற்காலம். கத்தி போய் வாழு வந்தது டும் டும் டும்னா அந்த மாதிரி சனி போய் குரு போய் இப்ப ஆபத்து யாருன்னா ராகு. இது என்னங்க இதே புதுசா இருக்கே அப்படிங்கிற மாதிரி. ஒண்ணு புதுசா இல்ல, சின்ன பிரச்சனை தான். 2ல் கேது, 8ல் ராகு. 8ல் இருக்க ராகு என்ன பண்றாருன்னா வண்டி ஓட்டும் போது ஆக்சிடென்ட் போன்ற ப்ராப்ளங்களை உருவாக்குறாரு. அசையா சொத்துக்களை ஆபத்து பண்றாரு. அதாவது நீங்க கொண்டு போய் பிளட்ஜ் பண்ணீங்கன்னா ஒரு சொத்து வராது. கடகராசிக்காரர்கள் 2ல் இருக்கக்கூடிய கேது உணவே விஷமாகும். தேவையில்லாத சாப்பிட்டாலும் நீங்க டாக்டருக்கு செலவு பண்ணும், தேவையானதை சாப்பிடலனாலும் டாக்டருக்கு செலவு பண்ணும். ரெண்டே கருத்து தான். தேவையானதை சாப்பிடணும், தேவையில்லாத சாப்பிடக்கூடாது. சாப்பிடக்கூடாதுன்னா நீங்க இதை சொல்றீங்களா? நான் அதை சொல்லல, பொதுவா சொல்றேன். தேவையில்லாத எது? நான் சிங்கப்பூர் ஃபிஷ் தான் திம்பேன், அது சிங்கப்பூர்காரங்க சாப்பிடுவாங்க, நீங்க சாப்பிட வேணாம். இல்ல ஜப்பான் நண்டு நான் இங்க டேஸ்ட் பண்ணுவேன், சைனா தவளை வாங்கிட்டு வந்து இங்க வச்சு திம்பேன். பிளீஸ், நம்ம ஊர் சாப்பாடு என்னவோ அதை மட்டும் சாப்பிடுங்க. நம்ம வயிறு அதை சாப்பாடு தான் டிசைன் பண்ணிருக்கு சார். இந்த பிரச்சனை நிறைய பேருக்கு இருக்கு. வெள்ளைக்காரங்க பாத்தீங்கன்னா அவங்க ஊர்ல குளிர்து லைட்டா டெய்லி, அது ஒரு நியாயம் இருக்கு. நம்ம ஊருக்காரங்க இது ஒரு பொழப்பா எடுத்து வச்சுக்கிட்டு இங்க நம்ம குளிர்ற மாதிரி இங்க சித்திர வெயில் பல்ல கட்டி அடிக்குது. உனக்கு எதுக்குறாது? இல்ல ஸ்ட்ரெஸ். ஆமா, காலில இருந்து 27 ஸ்ட்ரெஸ் உனக்கு. சோ இதெல்லாம் தான் தேவையில்லாம நம்மளே நான் ரொம்ப டென்ஷனா இருக்கேன், நான் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கேன். ஸ்ட்ரெஸ்ஸா இருந்தா போய் தூங்குங்க, தேவையில்லாத சாப்பிடாதீங்க. சோ கீழே போயிட்டு இந்த நம்பரை கூப்பிடுங்க, உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்துக் கொள்ளுங்கள். உலக புகழ் வாய்ந்த நமது ஸ்ரீமடத்திலே தினசரி நடக்கின்ற விஷ்ணுமாயா ஹோமங்களில் கலந்து கொள்ளுங்கள். மீண்டும் நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். புனர்பூசம் 4வது பாதம், பூசம் ஆயில்யம் இந்த நட்சத்திரங்களை பிறந்த கடகராசி அன்பர்களே, கடகராசிலே பிறந்தவர்களுக்கு சென்ற வருடம் முதல் உங்களுக்கு அஷ்டம சனியால் தொல்லை இருந்து பலவிதமான இன்னல்களை அனுபவித்தீர்கள். அந்த இன்னல்கள் எல்லாம் அகலக்கூடிய உத்தமமான ஆண்டாக இந்த விஸ்வாவசு வருஷம் என்று சொல்லக்கூடிய தமிழ் வருடம் பிறக்கிறது. இந்த தமிழ் வருடத்திலே இந்த வருடம் முழுமைக்கும் உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்திலே சனி பகவான் இருக்கிறார். ஆகவே இந்த வருடத்திலே கடந்த காலத்தில் நீங்கள் பட்ட கஷ்டங்களுக்கெல்லாம் நல்ல தீர்வு கிடைக்கும், சந்தோஷத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். தந்தைக்கு சிறிது உடல் வலிகள் கொடுக்கும், ஆனால் பெரிய தோஷங்கள் ஏற்படுத்தாது, தந்தைக்கு எந்த கண்டம் ஏற்படுத்தாது. இந்த வருட ஆரம்பத்தில் லாபஸ்தானத்திலே குருவான் இருக்கிறார். ஆகவே தெய்வஸ்தலங்களுக்கு யாத்திரைகளை செய்து நல்ல தரிசனம் கிடைக்க பெறுவீர்கள். லாபஸ்தானத்தில் குருபவான் இருப்பதனால் இந்த வருட ஆரம்பத்திலேயே திருமணமாகாத ஆண்களுக்கும் பெண்களுக்கும் திருமணம் கைகூடுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. மேலும் உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்தை குரு பார்வையிடுவதனால் உங்களுடைய குழந்தைகள் நல்ல யோகத்தையும் முன்னேற்றத்தையும் அடைவார்கள். அதன் மூலமாக நீங்கள் சந்தோஷத்தை அடைவீர்கள். இந்த வருடம் குரு பெயர்ச்சி என்பது விரயஸ்தானத்துக்கு வருகிறது.
அதாவது 14/5/2025 நடக்கக்கூடிய இந்த குரு பேச்சு விரயஸ்தானத்தில் வருகிறது. இந்த விரயம் என்பது சுப விரயமாகத்தான் இருக்குமே தவிர சிரமமான விரயமாக இருக்காது. அதற்குரிய வருமானத்தையும் நீங்கள் நிச்சயமாக பெறுவீர்கள் என்பது உறுதி. ஏனென்றால் குரு பகவான் உங்கள் ராசிக்கு யோகாதிபதி. அவர் விரயஸ்தானத்தில் இருப்பது குடும்பத்தில் சுபவிரயங்கள் நடக்கும். அந்த சுப விரயம் என்பது உங்களுடைய சுகத்திற்காக, உங்களுக்கு இதுவரை ஆரோக்கிய குறைவுகள் இருந்தால், முக்கியமாக கடந்த காலங்களில் உங்களுக்கு மூட்டு வலிகள், கை வலி, கால் வலி ஆகியவை மிக அதிகமாக இருந்தது. அந்த ஆரோக்கியம் பெறுவதற்காக நல்ல மருத்துவ செலவுகள் ஆகும். அதன் மூலமாக நிரந்தரமான ஆரோக்கியத்தை பெறுவீர்கள். மேலும் இந்த குருபான் உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்தை பார்வையிட வருவார். ஆகவே அதன் மூலமாக இந்த வருடம் முழுமைக்கும் எதிரிகளை வெல்லக்கூடிய பரிபூர்ண ஆற்றல் கிடைக்கும். எப்படிப்பட்ட இன்டர்வியூக்கு போனாலும் நீங்கள் நிச்சயமாக வெற்றியை பெறுவீர்கள். உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்தை குரு பார்வையிடுகிறார். ஆகவே நீங்கள் நல்ல ஆரோக்கியத்துடன் இந்த வருடம் முழுவதும் திகழ்வீர்கள். இந்த வருடம் உத்தியோகஸ்தர்களுக்கு பதவி உயர்வு காத்திருக்கிறது. இடமாற்றம் நீங்கள் விரும்பினால் கிடைக்கும். தேவையில்லாவிட்டால் நீங்கள் இருக்கின்ற இடத்திலேயே உங்களுக்கு பதவி உயர்வு காத்திருக்கிறது. நல்ல வருமான உயர்வும், அதாவது சம்பள உயர்வும் உங்களுக்கு காத்திருக்கிறது. இந்த வருடம் திருமணமாகாத ஆண்களுக்கும் பெண்களுக்கும் இந்த வருடம் ஆரம்பத்திலே திருமணம் கைகூடும். இல்லாவிட்டால் ஆரம்பத்தில் நடக்கவில்லை என்றால் இந்த வருடம் ஐப்பசி கார்த்திகை மாதத்திலே திருமணம் முடிவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. என்றால் அப்பொழுது அதிசாரமாக குரு உங்கள் ராசியிலே வருகிறார். இந்த வருடம் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு மருத்துவ உதவியின் பேரிலே குழந்தை பாக்கியம் கிடைக்கும். மேலும் அதற்காக கடுமையாக செலவுகள் செய்ய வேண்டியதில்லை. ஓரளவு சாதாரண செலவிலேயே உங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். வீடு மனை விரும்புபவர்களுக்கு வீடு மனை அமையும். அவ்வாறு நீங்கள் வீடு மனை வாங்கும் போது இந்த கடகராசியாக இருப்பதனால் வடக்கு பார்த்து வாங்குவது மிகவும் சிறப்பானது. புதிய வாகனத்தை நீங்கள் வாங்கி கொள்ளலாம். அதன் மூலமாக சந்தோஷத்தை அடைவீர்கள். இந்த வருடம் பொதுவாக விசுவாச வருஷம். வாகனம் நிறைய பேருக்கு வாங்கக்கூடிய அமைப்பு இருக்கிறது. எல்லா ராசியில் பிறந்தவர்களுக்கும் அதிகமாக நல்ல வாய்ப்புகள் இருக்கிறது. சிலருக்கு பழைய வாகனங்கள் வாங்கலாம், சிலருக்கு புதிய வாகனங்கள் வாங்கலாம். அதன்படி இந்த கடகராசியிலே பிறந்தவர்களுக்கு புதிய வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகம் இருக்கிறது. பெண்களுக்கு நல்ல ஏற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். உங்கள் கணவன்மார்களுக்கு ஐப்பசி கார்த்திகை மாதங்களிலே நல்ல பணப்புழக்கம் ஏற்படும், நல்ல சந்தோஷம் ஏற்படும். இதுவரை உங்கள் மீது பகைமையை பாராட்டிய உங்களுடைய வீட்டில் இருக்கின்ற இதர பெண்கள், அவர்கள் இனிமேல் உங்களுடன் அன்புடன் இருப்பார்கள். குழந்தைகளும் நல்ல முன்னேற்றத்தை அடைவார்கள். குழந்தைகளுடைய முன்னேற்றம் காரணமாக நீங்களும் சந்தோஷத்தை அடைவீர்கள். இந்த வருடம் விவசாயிகள் நல்ல மகசூல் பெறுவார்கள். நல்ல நீங்கள் எதை பயிரிட்டாலும் சரி அதில் நல்ல மகசூல் கிடைத்து நல்ல வருமானம் கிடைத்து அருகில் இருக்கின்ற நிலத்தையும் எதிர்காலத்தில் வாங்கக்கூடிய சூழ்நிலைகள் உங்களுக்கு இருக்கிறது. அந்த அளவுக்கு நல்ல வருமானம் இந்த வருடம் உங்களுக்கு கிடைக்கும். வயதானவர்கள் தெய்வஸ்தலங்களுக்கு யாத்திரைகளை செய்வார்கள். ஆனால் அதிகமான கூட்டம் இருக்கிற இடத்துல செல்வதை முடிந்தவரை தவிர்க்க வேண்டும். ஏனென்றால் விரயஸ்தானத்தில் குருபான் இருப்பதனால் அதிகமான கூட்டம் இருக்கும் இடத்திற்கு சென்றால் சிறு சிறு சங்கடங்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது. ஆகவே கூட்டம் இல்லாத இடங்களுக்கு நீங்கள் தெய்வஸ்தலங்களுக்கு செல்லலாம். இந்த வருடம் மாணவர்கள் ஓரளவு நல்ல மதிப்பெண்களை பெறுவார்கள். மிகவும் கஷ்டப்பட்டு படித்தால் மட்டுமே நல்ல மதிப்பெண்களை பெற முடியும். நீங்கள் கூட்டாக படித்தாலும் சரி, தனியாக படித்தாலும் சரி, எப்படியும் படிக்கும் போது மனம் சிதறாமல் பார்த்து கொள்ள வேண்டியது உங்களுடைய பொறுப்பு. ஏனென்றால் 9ஆம் இடத்தில் சனி பகவான் இருப்பது சில சங்கடங்களையும் சில மன சிதறல்களையும் ஏற்படுத்துவார். ஆகவே மனம் சிதறாமல் ஒருமுக நோக்கத்துடன் நீங்கள் படித்தால் நிச்சயமாக நல்ல மதிப்பெண்களை பெற முடியும். படித்த மாணவர்களுக்கு சிறிது காலதாமதமாக வேலைவாய்ப்புகள் கிடைக்கும். காலதாமதமாக வேலைவாய்ப்பு கிடைத்தாலும் எதிர்காலம் சிறப்பாக அமையும்படி நல்ல கம்பெனியிலே கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உங்களுக்கு மிக அதிகமாக இருக்கிறது. உங்கள் ராசிக்கு பாக்கியஸ்தானத்திலிருந்து சனி பகவான் உங்கள் ராசிக்கு லாபஸ்தானத்தை பார்வையிடுகிறார். ஆகவே லாபம் கிடைக்கும். ஓரளவு லாபத்தை நீங்கள் பெறுவீர்கள். அந்த லாபத்தை வைத்து நீங்கள் சுப செலவுகளை குடும்பத்தில் செய்ய வேண்டும். லாபத்தை வைத்து மேலும் மேலும் நீங்கள் தொழிலை முதலீடு செய்தால் சிறிது தொழில்துறையிலே முடக்கங்கள் ஆகிவிட்டு அதன் பிறகு அந்த பணத்தை எடுப்பதற்கு சிரமம் ஏற்படும். இந்த வருடம் ராஜாவாக சூரியன் வருகிறார். ஆகவே கடகராசியிலே பிறந்தவர்களுக்கு இந்த வருடம் ஆதாயம் 14 பங்கு, விரயம் 8 பங்கு. ஆக இந்த வருடம் சேமிப்பு ஓரளவு இருக்கும். உங்களுடைய சேவிங்ஸ் பேங்க் அக்கௌண்ட்டில் ஓரளவு பணம் இருக்கும். உங்கள் கையிலும் நல்ல பணப்புழக்கம் ஏற்படும். அதன் மூலமாக நன்மைகளை அடைவீர்கள். இந்த வருடம் நன்மையை பெறுவதற்காக ஒரு முறை உங்கள் ராசிக்கு விரயஸ்தானத்தில் குருவான் இருப்பதனால் சுபவிரயம் நடக்க வேண்டும் என்பதற்காக ஒரு வியாழக்கிழமை என்று ஆலங்குடி சென்று குரு பகவானை வணங்கிவிட்டு வருவது மிகவும் சிறப்பானது.
மேலும் இந்த வருடம் முழுமைக்கும் பிரதி வியாழக்கிழமை குரு பகவானுக்கு நெய் தீபம் வைத்து விட்டு வாருங்கள். அதன் மூலமாக இந்த வருடம் முழுமைக்கும் வசந்தம் கிடைக்கும். மேலும் ஒரு முறை ஒரு வியாழக்கிழமை என்று உங்களுக்கு சொல்லிக் கொடுத்த ஆசிரியருக்கு வஸ்திர தானம், துணிமணிகள் தானம் செய்து கொடுத்தால் இந்த வருடம் முழுமைக்கும் நன்மைகளை பெற்று இந்த கடகராசியை பிறந்தவர்கள் 65% நன்மைகளை பெறுவார்கள் என்பது உறுதி. அன்பார்ந்த கடகராசி என்பர்களே, பொதுவாக கடகராசி கால புருஷனுடைய 4வது ராசி தாங்க அந்த கடகராசி. எப்போதுமே கடகராசிக்காரங்க பாருங்க, நல்ல ஒரு லட்சியத்தை நோக்கி ஓடிட்டே இருப்பாங்க. அந்த கடகராசிக்காரங்க எப்போதுமே ஒரு லட்சியத்தை நோக்கி ஓடிட்டே இருப்பாங்க. கடகம் ஒரு அன்பான குணம், ஒரு தன்மையான குணம் கடகத்துக்கிட்ட அதிகமாக இருக்கும் தெரியுங்களா? இவங்களை மாதிரி யாரும் அன்பா இருக்க முடியாது. குடும்பத்து மேல நிறைய அக்கறை எடுத்துப்பாங்க. இதுதான் கடகத்துடைய ஸ்பெஷலே. குடும்ப ஃபேமிலியில் நிறைய அக்கறை எடுத்துப்பாங்க. இதுலையுமே ஒரு தன்னம்பிக்கை விட மாட்டாங்க கடகராசிக்காரங்க. எப்போதுமே சரி எடுத்துக்கோங்களேன், அவங்க சொன்னாலும் கேட்பாங்க, இவங்க சொன்னாலும் கேட்பாங்க. ஆனால் இறுதி முடிவு எடுக்கிறது கடகமாக இருக்கும். ஒரு தன்னம்பிக்கையோட ஓடிட்டே இருப்பாங்க அந்த கடகராசிக்காரங்க. விடாமுயற்சி விஸ்வரூபம் எடுப்போம், அப்படிதான் சொல்லணும் கடகத்தை பொறுத்தவரை. அப்போ இந்த வருஷத்துல எதுவும் கிரக பயிற்சி அதாவது உங்க ஜாதகத்துல தசாபுத்தி மாறினா பலன்களை எல்லாமே மாறுபடும். ஏன்னா இந்த வருஷத்துல 3 கிரக பயிற்சி வருதுங்க. நல்லா பார்த்துக்குங்க. ஆல்ரெடி சனி பகவான் பயிற்சி ஆகிட்டாரு. அடுத்து குரு பயிற்சி, ராகு கேது பயிற்சி, எல்லாமே இந்த வருஷத்துல வருது. அப்போ பலன்கள் கண்ணப்படன் மாறுபடும் பாருங்க. நிறைய பேருக்கு நல்ல யோகம் இருக்கு, பலவீனமும் இருக்குது. அது உங்கள் ஜாதகத்தில் தசாபுத்தியை பொறுத்து தான் இங்கே பலன்கள் மாறுபடும். அதனால தான் பொதுப்பலன் நம்ம எல்லா வீடியும் கொடுக்குறோம். ஏன்னா சில பேர் கடகராசி சொல்கிறீங்க, நீங்கள் சொல்லக்கூடிய பொதுப்பலனே கரெக்டாக இருக்குங்க. இருந்தாலும் தசாபுத்தியை பார்த்து பலன் கரெக்டான ஒரு பலனை கண்டிப்பாக பார்க்கலாம். இப்போ இந்த வருஷத்தில் பாருங்கள், ஒரு சுமையை தூக்கி நீங்கள் கீழே இறக்கி வைக்க போறீங்க. மனசுக்குள்ள உள்ள சுமையை இப்போ கடகராசிக்கிற தூக்கி வெளியில் தூரமாக வைக்க போகிறாங்க. அது என்ன சுமை? கஷ்டம்தான். கஷ்டம்தான். நிறைய கஷ்டத்தை பார்த்தீங்களே, அந்த சுமை இப்போ குறைய போகுது. என்ன காரணம் தெரியுமா? சனி பகவான் போல் கொடுக்க மாட்டார், சனி பகவான் போல் உங்களுக்கு எடுத்திருக்க மாட்டார். ஜாதகத்தில் சனி பகவான் நல்லா இருந்தால் அஷ்டம சனியில் உங்களுக்கு 2.5 வருஷம் கொடுத்திருப்பார். சனி பகவான் கெட்டு போயிருந்தால் இந்த 2.5 வருஷத்துல நரக வேதனையை பார்த்துருப்பீங்க. என்னடா லைஃப் அப்படிங்கிற சிந்தனைக்கு பார்த்தவங்க நிறைய பேர் கடகராசிக்காரங்க. சரியான ஒரு பலன் இல்லை கடகத்தை பொறுத்தவரை. எனக்கு நிம்மதியா தூங்கி நான் 1 வருஷம் ஆகுதுங்க. எத்தனை பேர் சொல்லுவாங்க தெரியுமா கடகராசிக்காரங்க? பயங்கரமான பிரச்சனைங்க, பயங்கரமான வழக்கு பிரச்சனைங்க, பயங்கரமான ஒரு கோர்ட்டு கேஸ் பிரச்சனைங்க, பயங்கரமான திருமண தடைங்க. எல்லா வரலும் நான் பார்த்துக்கிட்டே இருக்கேன். ஆனால் எனக்கு திருமணம் மட்டும் ஆக மாட்டேது, தடையாகிட்டது. என்னன்னே எனக்கு தெரியலை. நண்பர்கள் நல்லா பழகினா திடீர்னு என் முதுகில் குத்திட்டு போயிட்டான். நல்ல நண்பர் எனக்கு எதிரியாக மாறிட்டான். எத்தனை பேருக்கு கடகத்தில் கேளுங்க. ஆமாம் ஆமாங்க. எவ்வளவு பேருக்கு கடன் பிரச்சனை, எவ்வளவு பேருக்கு பகை பிரச்சனை, எவ்வளவு பேருக்கு எதிரி பிரச்சனை, எவ்வளவு பேருக்கு ஒரு மந்தமான பிரச்சனை, எல்லாமே பார்த்தது கடகம். அதான் சொல்லல, உடம்பு மட்டும்தான் இருக்குது, உயிர் இல்லை. அந்த அளவுக்கு ஒரு தடையில சந்திச்சது யாருன்னா அந்த கடகராசியார். சில பேருக்கு நல்ல பலன் எப்படி நடந்திருக்கும் அதை நான் சொல்லிடுறேன். இப்போ கெட்ட பலன் உங்களுக்கு சொன்னேன். நல்ல பலன் என்ன நடக்குதுன்னா, வீடு கட்டியிருப்பாரு, இடம் வாங்கியிருப்பாரு, இதுல காசு பணத்தை போட்டு இவர் கடனாளியா அவமானப்பட்டிருப்பார். இது எத்தனை பேருக்கு நடந்துச்சு கேளுங்க. கடகத்துல கேளுங்க, கண்டிப்பா சொல்லுவாங்க. இடம் பூமியில பிரச்சனை, கோர்ட்டு கேஸ் பிரச்சனை, படிப்புகள் ஒரு மந்தமான தன்மை, தொழில் எதிர்பார்த்த அளவுக்கு பெருசா வளர்ச்சியே இல்லை, எல்லாமே சரியில்லாத ஒரு அமைப்புக்கு ரொம்ப கஷ்டப்பட்டுட்டே இருக்கீங்க. கஷ்டங்கள் குறையாதா அப்படிங்கிற விஷயத்துக்கு நிறைய பேர் கடகம் இனிமையாச்சும் குறையாதா குறையுதுன்னு சொல்லி ஒரு மன சங்கடத்துக்கு ரொம்ப ஆளாயிட்டாங்க கடகராசிக்காரங்க. கேளுங்களேன். ஆமா அப்படிம்பா. இதுல மறுப்புனா பேச மாட்டாங்க. அரசாங்க வேலை எக்ஸாம் எழுதுறேன், எனக்கு அரசாங்க வேலை கிடைக்கல. ஒரு இடத்துல போய் லோன் கேட்குறேன், எனக்கு லோன் கிடைக்கல. எல்லா விஷயத்துக்கும் நான் மூவ் பண்ணி போறேன். ஆனால் எனக்கு மட்டும் ஏன் நல்லது நடக்க மாட்டேன்? என் வாழ்க்கை இப்படிதானா? எனக்கு ஒரு நல்ல நேரமே பிறக்காதா அப்படிங்கிற கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க கடகராசி. ஏன்னா நமக்கு அதிக ஜாதகம் கொடுத்தது கடகராசி. அதனால சொல்றேன், இனிமே டைமிங் பக்காவா இருக்கும் கடகம்.
அஷ்டம சனி விலகிருச்சு. ஒரே காரணம், வேற ஒன்றும் கிடையாது. சனி பகவான் உங்களை விட்டு விலகி போயிட்டார். இந்த வருஷத்துல பாருங்க, கிரகம் இப்ப எடுத்து பார்க்கும்போது 12ஆம் இடத்துல குரு பகவான், அடுத்து பாருங்க 2ஆம் இடத்துல கேது பகவான், 8ஆம் இடத்துல ராகு பகவான், 9ஆம் இடத்துல சனி பகவான். நல்லா பார்த்துக்குங்க. 12ஆம் இடத்துல குரு வந்தாலும் உங்களுக்கு பாதிப்பு இருக்காது. அது காரணம் சொல்லிடுறேன். உங்க ராசியில குரு உச்சமாவார். தன் கண்ணை எடுத்து தன் கையால குத்திப்பீங்களா? நீங்க குத்த மாட்டீங்க. இதுதான் இங்க நடக்குது. குரு உங்களை நான் கெடுக்க மாட்டேன்னு சொல்லுவார். கெடுக்கவே மாட்டேன், உனக்கு நிறைய நல்ல விஷயத்த நான் தர்றேன்னு சொல்லுவார். குரு தவிர எக்காரதவனும் உங்களுக்கு பாதிக்க மாட்டார். அடுத்து சனி பகவான் உங்களை விட்டு விலகுனது, அஷ்டம சனி முடிஞ்சது. உங்க வாழ்க்கையில புதுசா ஒரு வாழ்க்கையை தேடி போய்கிட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம். அவ்வளவுதான். இப்ப இருட்டா இருக்கு, யாரோ ஒருத்தர் வந்து ஒளி ஏற்றி வச்சுட்டாருன்னு அர்த்தம். இதுக்கு பேரு அந்த இடம் பிரகாசம் ஆயிடுச்சு. 8ஆம் இடத்துல ராகு இருக்கணும். நீங்க தைரியம் இந்த வருஷத்துல பயப்படவே கூடாது. 8ஆம் இடத்துல ராகு இருக்கணும், பயப்படவே கூடாது. வீடு கொடுத்தவர் குருவுடைய வீட்டுல, உங்களுடைய நட்பு கிரக வீட்டுல உட்காந்துருக்காரு. ஏன்னா உங்க ராசியில குரு உச்சமாவார். சனி பகவான் தான் முடிவு பண்ணணும். இப்ப பொதுவா அந்த கெட்ட கிரகங்கள் கெட்ட இடத்துல போய் மறையிறது நல்லதுன்னு சொல்லுவாங்க. அடுத்து அப்பால் பட்டது. இருந்தாலும் பரவாயில்ல, உங்களுக்கு நல்ல ஒரு எதிர்காலம் இந்த வருஷத்துல சனி பகவானால விமோச்சனம் கிடைக்குது. இனிமே நல்ல ஒரு நிம்மதியான ஒரு வாழ்க்கையை வாழ போறீங்க. இந்த அஷ்டம சனி, கண்ட சனி, அஷ்டம சனி 5 வருஷம் என்னென்ன கஷ்டப்பட்டீங்களோ அந்த 5 வருஷத்துக்கான பலன் இந்த 2.5 வருஷத்துல உங்களுக்கு நல்லது நடக்கும். அவ்வளவுதான். இந்த வருஷத்துல தமிழ் புத்தாண்டுல ஜாதகத்துல தசாபதி நல்லா இருந்தால் உங்க வாழ்க்கை தலையெழுத்து மாறும். வேலை கிடைக்காதவங்களுக்கு வேலை, நிரந்தரமான வேலை கண்டிப்பா கிடைக்கும். சூப்பரான வேலை, ப்ரமோஷனான வேலை கண்டிப்பா 100% உண்டு. எதனால உண்டு? 6ஆம் இடத்துல குரு பகவான் பார்க்கிறார். அவர் வேலை ஸ்தானத்தை அவரே பார்க்கிறார். அப்ப வேலை கிடைக்குமா கிடைக்காதா? வெளிநாட்டை வேலை பார்த்தாலும் சரி, இங்கே வேலை பார்த்தாலும் சரி, பயங்கரமான ஒரு ப்ரமோஷன் கிடைக்கும். வேலை மாற்றம் மாறுவீங்க. மாறுறது நல்ல வேலையா வரும். பார்த்து எங்கே வேணா போய் லோன் கேளுங்க, லோன் சேங்ஷன் ஆகும். கடன் எங்கே போனால் கேளுங்க, கடன் உடனே கிடைக்கும். தொழிலாக கேட்டாலும் சரி, இல்லை உத்தியோகத்துக்கு கேட்டாலும் சரி, இன்னுமே கடன் நம்பி வாங்க. எல்லா கடனும் நீங்கள் அடைச்சிருவீங்க. அதிக பேர் வீடு கட்டுவாங்க இந்த வருஷத்துல. பாருங்க, வீடோ இடமோ பூமியோ கட்டக்கூடிய யோகம் உங்களுக்கு 100% கண்டிப்பாக அமையும். அது சம்மந்தப்பட்ட வழக்கு பிரச்சனை இருக்காது. இப்போ இடம் வாங்குறதோ பூமி வாங்கக்கூடிய யோகமா நிறைய பேருக்கு வரலாம். சகோதர சகோதரி நல்லா இருக்கலாம். அதே மாதிரி பூர்வீக சொத்து பூர்வீகத்தில் வழக்குகள் உங்கள் பக்கம் சாதகமாகி உங்கள் பக்கம் நல்லா அனுகூலமாக வரக்கூடிய அமைப்பு வரும். திருமணம் நடக்காத அனைவருக்கும் திருமணம் நடக்கும். காதல் திருமணம், 2வது திருமணம், திருமணத்தில் ஒரு கோர்ட்டு கேஸு பிரச்சனை இதெல்லாம் இருக்காது. நிறைய திருமணம் பண்ணுறதே கடகராசியாக தான் இந்த வருஷத்தில் இருக்கும். பார்த்துக்குங்க. படிப்பு கல்வியில் பயங்கரமாக இருக்கும் இந்த வருஷம். கடகத்தில் பட்டையை கிளப்புவாங்க. படிப்பு கல்வியில் பெரிய அளவுக்கு வெளிநாட்டில் படித்தாலும் சரி, இல்லை வெளியூரில் படித்தாலும் சரி, நீங்கள் சாதிக்கக்கூடிய நேரம் வரும் பாருங்கள் இந்த கடகத்தை பொறுத்தவரை. அப்போ படிப்பு கல்வி எப்படி இருக்கும்? நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கும். அரசாங்க வேலை கிடைக்கும், அரசு மூலம் அனுகூலம் கிடைக்கும். இது எல்லாமே சூப்பராக இருக்கும். பார்த்துக்கோங்க. அரசாங்க வேலை, அரசு மூலம் அனுகூலம், இது எல்லாமே தேடி வரக்கூடிய நேரம் யாருக்கு? கடகத்துக்குங்க. அரசியல்வாதினா சூப்பராக இருக்கும். தொழில் பண்ணுறவங்க கொஞ்சம் ஜாதகத்தை பார்த்து தசாபத்தை பார்த்து நீங்கள் புதுசாக தொழிலை ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸ்டெப்பை போட்டிருக்கேன், அடியை போட்டிருக்கேன். ஏன்னா தொழில் ரொம்ப நஷ்டப்பட்டு ஒரு 4 மாதம் வீட்டில் உட்காந்துருக்கீங்க. இனிமேல் தொழிலில் கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு மாற்றம் வரும். பார்த்துக்கோங்க. லாட்ரி அவங்க எடுக்கிறீங்கன்னா எடுங்க, தைரியமாக எடுங்க. வெளிநாட்டு வெளியூருக்குலாம் லாட்ரி அவங்க எடுங்க, கண்டிப்பாக 100% அடிக்கும். ஏன்னா இந்த வருஷத்தில் 12ஆம் இடத்துல குரு இருந்தால் வெளிநாடு மூலம் வெளியூர் மூலம் காசு பணம் வரும். அதனால சொல்கிறேன். அதுக்காண்டி அதிலே பணத்தை போட்டு வரைய பண்ணாமல் ஜாதகத்தை மூவ் பண்ணுங்க, கண்டிப்பாக வெற்றி நிச்சயம். பெண்களுக்கு எல்லாமே நல்லாயிருக்கும். டீச்சிங் லைன் சூப்பராக இருக்கும் பாருங்கள். மருத்துவத்துறை சூப்பராக இருக்கும் பாருங்கள். நெருப்பு சம்மந்தப்பட்ட வேலை, இரும்பு சம்மந்தப்பட்ட வேலை, ஷேர் மார்க்கெட்டிங், கமிஷன் ஏஜென்சி எல்லாமே நல்லாயிருக்கும். பெண்களுக்கு எந்த ஒரு காரியத்திலும் நல்லா இருக்கும். விளையாட்டுத்துறை சூப்பராக இருக்கும். இப்போ நட்சத்திரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது அவருடைய முதல் நட்சத்திரம் புனர்பூச நட்சத்திரம். ரொம்ப பொறுமையாக இருந்தீங்க, ரொம்ப அமைதியாக இருந்தீங்க, நல்லா அடக்கமாக இருந்தீங்க, நல்லா ஒழுக்கமாக இருந்தீங்க. வேலையில் நிம்மதி இல்லை, தொழிலில் நிம்மதி இல்லை. ஒரு சரியான ஒரு நிறைய செலவு குடும்பத்தை ரொம்ப பார்த்தீங்கன்னா பார்க்க மாட்டீங்க. இப்போ வீடு கட்டுறது, இடம் வாங்குறது, பூமி வாங்குறது, வண்டி வாங்குறது, வாகனம் வாங்குறது, வெளிநாடு போகிறது, வெளியூர் போகிறது எல்லாமே சூப்பராக இருக்குது. பார்த்துங்க. அதாவது இந்த புனர்பூசணத்தில் பிறந்தவங்க இந்த வருஷம், இந்த தமிழ் புத்தாண்டு வருஷம் நல்ல ஒரு அமைப்பை கொடுக்கும். ஆனால் சுப செலவு சுபகாரியம் பண்ணிக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா பூசணத்தில் பிறந்தவங்க அஷ்டம சனி ஆட்டுன்னு ஆட்டி முடிச்சு அப்படியே கண்ணீர் விட்டு அழுதாங்க. உங்களுக்கு கண்ணீருக்குன்னா இப்போ நல்ல ஒரு எவ்வளோ 5 வருஷம் எவ்வளோ கஷ்டப்பட்டீங்க, இந்த 2.5 வருஷம் எல்லாமே புகழ் அந்தஸ்துக்கு வரும். உங்களை தேடி வருங்க. இந்த வருஷத்தில் மட்டும் பார்த்துக்குங்க. எதிர்பாராத ஒரு வாழ்க்கையில் நல்ல ஒரு வெற்றிகள் கிடைக்கும். எல்லாத்துலேயும் ப்ரமோஷன் பெரிய அளவுக்கு சாதிக்கிறது இந்த பூசணத்தில் இருப்பீங்க.
அரசாங்கம், அரசியல், வெளிநாடு யோகம், வெளியூர் யோகம், படிப்பு கல்வி, உத்தியோகத்தில் உயர் பதவி எல்லாமே சூப்பராக இருக்கும். பூசணத்தில் பிறந்தவங்க லைஃப்பை வாழக்கூடிய நேரம் சூப்பராக அமையுது. அடுத்து பார்த்தீங்கன்னா ஆயிலினத்தில் புத்திசாலியான குணம் உங்கள்கிட்ட நிறைய இருக்கும். உங்கள் அறிவுக்கேற்ற அனுகூலம் கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா நீங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டீங்க 2 மாசமா, உடல் உபாதை, மருத்துவ செலவு, நரம்பு சம்மந்தப்பட்ட தோல் சம்மந்தப்பட்ட பிரச்சனை, அடுத்து பார்த்தீங்கன்னா வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனை, இந்த மாதிரி நிறைய தடையை பார்க்குறீங்க. தந்தைக்கு ஒரு மருத்துவ செலவு, தாய்க்கு ஒரு மருத்துவ செலவு, எல்லாமே இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா பார்க்க மாட்டீங்க. வெளிநாடு யோகம், வெளியூர் யோகம், படிப்பு கல்வி, வேலை உத்தியத்தில் உயர் பதவி, ப்ரமோஷன் இதெல்லாமே தேடி வருது. வீடு வாங்குறது, இடம் வாங்குறது, பூமி வாங்குறது, வண்டி வாங்குறது, வாகனம் வாங்குறது எல்லாமே சுப செலவு கண்டிப்பாக நடக்கும். நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கும். ஏன்னா ஐடிஐ ஃபீல்டு, பேங்க்ல வேலை பார்க்குறவங்க, ஷேர் மார்க்கெட்டிங் பண்ணக்கூடிய நபர்கள், கமிஷன் ஏஜென்சி இதெல்லாம் பண்ணுறீங்க, அவங்களாம் நல்ல ஒரு பட்டையை கிளப்பணும் நேரம் வரும். இந்த ஆயிலியன்ஸில் பிறந்தவர்கள் வரக்கூடிய தமிழ் புத்தாண்டு பலன் கடகராசியை பொறுத்தவரை உங்களுடைய தலையெழுத்தை மாற்றும் புத்தாண்டாகவே அமைகிறது. கடகராசி, கடகத்தை பொறுத்தவரை கவலைகள் தீர்ந்து விட்டது அப்படின்னு நீங்க நினைக்கலாம். நான் ஏற்கனவே சனிப்பெயர்ச்சியில் சொல்லியிருப்பேன், கவலை தீர்ந்துட்டுன்னா நம்புற மாதிரியா இருக்கு. அதாவது ஒரு அங்கீகாரம் கிடைக்கும் அப்படின்னு சொன்னா கூட நம்பலாம். ஏன்னா நிறைய நம்பிக்கை உரியவர்கள் கடகராசிக்காரர்கள். வாழ்க்கையில் எங்கெல்லாம் நம்பிக்கையை நம்ம அதிகமாக வைக்கிறோமோ அப்பெல்லாம் கவலை வந்துடும். இதையும் தெரிஞ்சுக்கணும். மனுஷன் தானாக இருக்கிற வரைக்கும் ஒரு பிரச்சனையும் கிடையாது. ஆதி மனிதன் காலத்துக்கு போகிறோம் அப்படின்னா அவன் மட்டும் ஆண்டவன் படைச்சிட்டான், இயற்கையை படைச்சான், அவன் மட்டும் சாப்பிட்டுட்டு சிவனேன்னு இருந்திருக்கலாம். இருப்போமா? இருக்க மாட்டோம். ஒரு துணையை தேடுவோம். துணை ஒன்று வந்ததுனால வேணன்னு அர்த்தம். அதுதானே உண்மை. நீங்கள் வேணா பாருங்க, நம்ம லைஃப்பில் நம்ம எல்லாத்துக்கும் ஒரு பேப்பர் எடுக்கிறோம், அதுக்கு ஒரு பேனா வேணும். வெறும் பேப்பர் மட்டும் இருந்தால் கூட அதை என்ன பண்ணியிருக்கலாம், வெறும் பேப்பர் இருக்குன்னு நிம்மதியாக இருந்திருக்கலாம். இந்த பேனா எப்போ வருதோ எதையாவது சும்மா இருக்க மாட்டோம், எழுதுவோம். எழுதுனோம்னா என்ன பண்ணோம், அது எதையாவது எழுதி தொலைச்சிடும், அது பிரச்சனையாக கூட போயிடும். அப்போ பார்த்தீங்களா, எது வந்தாலும் ஒரு வேணா தானே, துணை வேணை. அப்போ கடகத்தை பொறுத்தவரை இந்த 9வது இடத்திற்கு சனி வந்திருக்காரு. ரொம்ப சந்தோஷமான விஷயம்தான். சுழி சும்மா விடாது. எது விடாது? சுழி. நமக்கு ஒரு சுழின்னு ஆண்டவன் எழுதியிருக்கிறான், பிரம்மன் எழுதுறான் இல்லையா, அந்த விதி சும்மா விடாது, நம்மளை துரத்தும். அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், நக்கலாக எங்கேயாவது பேசிக்குவோம், எங்கேயாவது சொல்லக்கூடாத வார்த்தையை சொல்லிடுவோம், பேசக்கூடாத விஷயத்தில் வாயை விட்டுடுவோம். இதில் ரொம்ப அலாட்டாக இருங்க கடகராசிக்காரர்களே. 9வது இடம்ங்கிறது ஒழுக்கஸ்தானம்னு ஒரு பேர் உண்டு. பொதுவாக மாமன் இடம்னு சொல்லுவாங்க. அப்படின்னா நம்ம வாழ்க்கையிலே எல்லா வீட்லையுமே பாருங்களேன், நம்மளோட சொந்த புராணங்களை எந்த வீட்டில் பேசுவோம் அப்படின்னா சித்தப்பா பெரியப்பாட்ட பேச மாட்டோம், மாமன் வீட்டில் தான் பேசுவோம். இன்னும் சுதந்திரமாக ரொம்ப உண்மையாக பயங்கர ஒரு நெருக்கமான உறவு மாமன் குடும்பத்தில் தான் எப்பயுமே இருக்கும். அதே மாமன் குடும்பத்தில் தான் பகையும் முதல்ல உருவாகும். பங்காளி பகை கூட குலதெய்வம் கோயிலுக்கு போனால் போயிடுன்னுவான். இந்த மாமன் பகை பார்த்தீங்கன்னா வரட்டு கௌரவத்திலே போயிட்டு இருக்கும். வாழ்க்கையில் யாரோ ஒரு உறவு அந்த இடத்துல அழுதுகிட்டு இருந்தால் தான் மாமன் உறவு நீடிக்குன்னு சொல்லுவாங்க. அப்போ இந்த 9வது இடம்ங்கிறது ஒழுக்கஸ்தானம். நம்மளுடைய வாழ்க்கையில் ஒரு டிசிப்ளினை மெயின்டைன் பண்ண வேண்டிய நேரம். இப்போ சனி 9க்கு வந்துட்டாருன்னா உங்கள் ஆசாபாசங்களை எல்லாம் நீங்கள் குறைச்சிக்க வேண்டிய அவசியம். சார் எனக்கு ஸ்வீட்டு பிடிக்கும் சார் அப்படின்னா, பிடிக்குதுன்னா தெரியாமல் தின்னியா, தெரிகிற மாதிரி எனக்கு பலாபலம் பிடிக்கும்னு கேட்கக்கூடாது. அது ஆபத்து. என்னங்க இவ்வளோ அல்பமாக நடந்துக்கிறாங்க அப்படின்டுவாங்க. நம்ம சொல்லுவோம், எங்க சுதந்திரமாக இருக்கிறது அல்பமா, இப்படியும் உண்டு பேருக்கு. சுதந்திரத்துக்கு பேர் இன்னொரு இடத்துல அல்பம்னு பேர். ஆமாம், நம்ம சில பேர் ட்ரெஸ் சென்ஸ். இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா இந்த 9வது இடத்திற்கு சனி வந்திருக்கிறதுனால இந்த வருஷத்தில் அவசியம் உங்களுக்கு எது பிடிக்குதோ அதை வெளியில் காட்டிக்காதீங்க. பிடிச்சதை நீங்கள் மட்டும் ரசிச்சுக்கிங்க. வெளி வாழ்க்கைக்கு ஒரு உருவம், உள் வாழ்க்கைக்கு ஒரு உருவம், இப்படி ரெட்டை வாழ்க்கை வாழ வேண்டிய நிர்பந்தம் ஏற்படும் கடகராசிக்கு. அதேமாரி குரு 12ஆம் வீட்டுக்கு வரார். சும்மாவே இருக்க விட மாட்டார். இருக்கிற காசெல்லாம் செலவு பண்ண வைப்பார். 10 ரூபா சம்பாதிப்பீங்க. அப்போ தான் நீங்கள் கரெக்டாக வாங்கிட்டு சம்பளத்தை வாங்கிட்டு வீட்டுக்கு வருவீங்க. நீங்கள் என்ன கையில் வச்சுருக்கீங்கிறதுக்கு இந்த கால புருஷனுக்கு தெரியும். கரெக்டாக கணக்கு போட்டுடுவான். அதுவும் 1 ரூபாய் உங்களுக்கு வராது. உங்கள் சம்மந்தப்பட்டவங்க, ஆசைப்பட்டவங்க, உங்களுக்கு லைஃப்பில் யார் மேலெல்லாம் உங்களுக்கு அபிப்பிராயம் இருக்கோ அவங்களுக்கே செலவு பண்ணிடுவீங்க.
அதில் ஒரு என்ஜாய், அதில் உங்களுக்கு ஒரு சந்தோஷம், ஒரு திருப்தி. யாருக்கு பண்ணோம், இவங்களுக்கு தானே பண்ணோம் அப்படின்னு. ஆனால் பணம் போயிடும். அப்போ நல்லா கவனிச்சிங்க. இப்போ பணத்தை சேவ் பண்ணணும். இன்றைக்கெல்லாம் தங்கம் விலை ஏறிக்கிட்டே இருக்குது. பணம் வேணாமா? வாழ்க்கையில் பணம் தானே மனுஷன் முன்னேற்றத்துக்கு கூட வரும், மரியாதை கொடுக்கும் இல்லையா? நம்ம எல்லாம் சொல்லலாம், கல்வியா செல்வமா வீரமா எது வேணாலும். இந்த செல்வம் இருந்தால் கல்வியும் கிடைக்குது, வீரமும் கிடைக்குது. அப்படி தானே? இப்போ இந்த செல்வத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டிய காலம் இல்லையா? காலம் வரும்போது சம்பாரிச்சிடணும். ஏன்னா 12 விரயத்தில் போய் குரு உட்காரும் பொழுது வேஸ்ட்டாக செலவு பண்ணிடாதீங்க. ஆனால் சொன்னால் நம்மளுடைய மைண்டு ஏறாது, அது செலவு பண்ண தான் தோணும். இப்போ தான் நீங்கள் ரொம்ப கடுபடியாக இருக்கணும். உங்களுக்குள்ளே நிறைய சட்டத்திட்டங்கள் எல்லாம் போட்டுக்குங்க. நிறைய பணத்தை மறந்து எங்கேயாவது ஒரு இடத்துல வச்சு பூட்டிடுங்க. 2-3 அக்கௌண்ட் வச்சுக்கோங்க, பேங்க் அக்கௌண்ட்டெல்லாம் ஆரம்பிங்க. பணத்தை அங்கங்கே மறந்து வைங்க. அப்போ தான் உங்களுக்கு நல்ல லாபம் ஏற்படும். இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் உங்கள் சந்தோஷம் பெருகும், அதில் எந்த குறைவும் இல்லை. மற்றவங்களுக்காக சந்தோஷமாக இருக்க போகிறீங்க. அந்த சந்தோஷத்தை பார்த்து நீங்கள் சந்தோஷம் அடைய போகிறீங்க. அற்புதமான காலம். நிறைய விஷயங்களை உருவாக்கக்கூடிய விருப்பங்கள் ஏற்படும். உங்கள் விருப்பங்கள்லாம் நிறைவேறும். ஆனால் பட்ஜெட்டு தான் கொஞ்சம் ஏகுறோம். அதனால் பட்ஜெட்டில் கொஞ்சம் கவனமாக இருங்க. மற்றபடி எந்த கெடுதலும் இந்த வருஷத்தில் கிடையாது. இந்த கடகராசிக்காரர்கள் துர்கா பரமேஸ்வரி அதிகமாக வழிபாடு செய்ய மிகுந்த நல்ல பலன்களும் மனோதைரியமும், மனசில் அந்த 7 குதிரை பூட்டிட்டு போகிற மாதிரி ஒரு ஃபீலிங் கிடைக்கும் பாருங்க. அதை ஏன்னா நீங்கள் நைட்டு தூங்கும்போது திங்க் பண்ணி பாருங்க, 7 குதிரை சவுண்டு அப்படின்னு அந்த சவுண்டு மட்டும் கேட்கும். நீங்கள் வேணால் பாருங்கள், வாழ்க்கையில் ரொம்ப சந்தோஷமாக இருப்பீங்க. வாழ்த்துக்கள், நல்லதே நடக்கும்.